இங்கிலீஷ் ஈஸி தான். நீங்க கமாண்டிங் அத்தாரிட்டியா இருக்கீங்க. உங்களுக்கு கீழ இருக்கிற ஆளுங்க வந்து உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டா கதை கதையா சொல்லுவாங்க. அப்படி அந்த கதையெல்லாம் சொன்னாக்கா நீங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லலாம்னு சொல்லி தரேன். வந்து கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அத வந்து இங்கிலீஷ்ல நீங்க என்ன சொல்லலாம்? டோன்ட் டெல் காக் அண்ட் புல் ஸ்டோரி. டோன்ட் டெல் காக் அண்ட் புல் ஸ்டோரி. அப்படி சொன்னீங்கன்னாக்கா, ஏய் நிறுத்து, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லாத, புழுகி தள்ளுற அப்படின்னு சொல்லி நீங்க அவங்கள ஸ்டாப் பண்றீங்கன்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை, சார் நான் வந்திருந்தாக்கா அதை பண்ணியிருப்பேன், போயிருந்தாக்கா அது நடந்திருக்கும், ஒருவேளை இப்படி பண்ணியிருந்தாக்கா அது அப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இஃப் தான் சொல்றோம். இஃப் ஐ ஹாவ் கம் ஏர்லியர். சார் நான் வரலாம்னு நினைச்சேன், ஆனா பஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை பஸ் வந்திருந்தா நான் நேரமா வந்திருப்பேன். அந்த மாதிரி இஃப் பட் வச்சு பேசுறாங்க இல்லையா? அதனால நோ இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா நடந்தா நடந்திருக்குங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லாத. ஏன் அப்படிங்கறத ஸ்ட்ரெயிட்டா சொல்லு அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரெயிட்டா சொல்லு, சுத்தி வளைச்சு பேசாத, டைரக்டா என்ன சொல்ல வரையோ அதை சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன அப்படின்னாக்கா, டோன்ட் பீட் அபவுட் த புஷ். இது டோன்ட் பீட் அரவுண்ட் த புஷ்னு சொல்லலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். டோன்ட் பீட் அபவுட் த புஷ் அப்படின்னா சுத்தி வளைச்சு பேசாத அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்த தடவை உங்ககிட்ட யாராவது ஏதாவது எக்ஸ்கியூஸ் கேட்டு வந்தாங்கன்னாக்கா இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வாயை அடைச்சிருங்க. தேங்க்யூ.